ஃபேட் லாஸ் பண்ணுன்ற ஜேர்னில இருக்க பர்சனா நீங்க, அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நான் சொல்றேன் இந்த 3 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா உங்க பாடியில இருக்க ஃபேட்டை குறைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெய் ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு யாருமே ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. நம்ம நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்தா நம்ம பாடியில இருக்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலேயே நிறைய பேர் சாப்பிடாமலே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க பாடியில வெயிட் லாஸ் ஆகும். பட் நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க கிரேவிங்ஸையும் மீறி அதிகமா சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்க பழையபடி எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்களோ அதை விட அதிகமான வெயிட்டுக்கு தான் போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. செகண்ட், நீங்க என்னதான் டெய்லி ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிட்றீங்கனாலும் லைக் வெஜிடபிள்ஸ், சிக்கன், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான நீங்க சாப்பிட்டாலுமே அது அளவோட சாப்பிடுங்க. அளவுக்கு மீறி எதையுமே சாப்பிடாதீங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேட் லாஸா தான் போய் சேரும் உங்க பாடியில. ஓகே, தேர்ட், நீங்க ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்றீங்களோ உங்க பிளேட்ல கொஞ்சமாச்சு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி நீங்க ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்பதான் உங்க பாடியில வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் ஈஸியா நடக்கும். இல்ல நான் ஃபுட்ல என்னால ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னாலே உங்க பாடியில ஈஸியா ஃபேட் லாஸ்